ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆரி அண்ட் கிராஃப்ட் ஒர்க். இது என்னுடைய சேனல் நேம். என்னுடைய சேனலில் ப்ரோச்சஸ் கிளாஸ் 1 to 30 வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ போய் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு இந்த வீடியோ நல்லா புரியும். அது மட்டும் இல்லாமல் ஃபேப்ரிக் பெயிண்டிங் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். ஆரி பேசிக் வீடியோவும் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அந்த வீடியோவை போய் பாருங்கள். என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. அதில் ஆல் செலக்ட் பண்ணுங்க. அப்போதான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்களும் என்னுடைய வீடியோவை தொடர்ந்து பார்க்கலாம். நான் ஆரி, ஃபேப்ரிக் பெயிண்டிங், ப்ரோச்சஸ் கிளாஸ், ஜுவல்லரி மேக்கிங் கிளாஸ் எடுக்கிறேன். யார் சேர விரும்புகிறீங்களோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய மொபைல் நம்பர் நான் கொடுக்குறேன். நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் மேலே ஸ்க்ரீன்லேயே என்னுடைய நம்பர் வந்து உங்களுக்கு தெரியும். நீங்கள் வந்து ஃபோனும் பண்ணலாம், வாட்ஸ்அப் பண்ணியும் நீங்கள் கேட்டுக்கலாம். டீட்டெயிலாக நான் வாட்ஸ்அப் மூலயமா நான் சென்ட் பண்ணுறேன். வாங்க இப்போ நம்ம ஒரு அழகான ப்ரோச்சஸ் ஒர்க்கு வந்து பார்க்கலாம். ஃப்ளவர் சீக்வன்ஸ் நான் ஒயிட் கலர் எடுத்திருக்கேன். உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ நீங்கள் அதை எடுத்துக்கலாம். லீஃப் வந்து நான் வந்து ஸ்கை ப்ளூ, கோல்டன் கலர், மெட்டாலிக் கலர் வந்து நான் எடுத்துருக்கேன். சுகர் பீட், ஊசி, நூல். வாங்க இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்க, இந்த லீஃப் இருக்கு இல்லையா, லீஃப் இருக்கு இல்லையா, இந்த லீஃபை வந்து நம்ம எங்கே நம்ம வேணுமோ அங்கே வந்து நீங்கள் வந்து லீஃபை வந்து இப்போ பாருங்கள், ஒரு லீஃபை வந்து நம்ம இதெல்லாம் நம்ம அட்டாச் பண்ணி ஊசி வந்து நம்ம கீழ் நோக்கி கொண்டு வரோம். இதே போல் வந்து 4 லீஃபு கொஞ்சம் கேப்பு விட்டு 4 லீஃப் வந்து நம்ம வந்து அதில் ஜாயின் பண்ணணும். பொறுமையாக பண்ணுங்கள். த்ரெட்டு வந்து சின்ன சைஸ் வந்து நம்ம வந்து எடுத்துக்குங்க. அப்புறம் நம்மளுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம 2 சைடு வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ வந்து இந்த சைடு நம்ம ஃபினிஷ் பண்ணலாம். நான் போடுற அந்த இதுவெல்லாம் நீங்கள் வந்து தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணினே இருங்க. நீங்கள் பண்ண அந்த ஒர்க்கெல்லாம் வந்து என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் வந்து சென்ட் பண்ணுங்க. நான் வந்து பார்த்து கரெக்ஷன் சொல்கிறேன். என்னுடைய கிளாஸில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். அதுக்கு வந்து டீட்டெயில் வந்து நீங்கள் வந்து வாட்ஸ்அப் மூலயமா நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். லிமிட்டட் சீட் மட்டும்தான் அலாட்டட். ஸோ நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமாக நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த 3 சைடு வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ கீழே வந்து ஒரு லீஃப் எடுத்துக்குங்க. அதே போல் உங்களுக்கு என்ன விருப்பமான கலரோ அந்த லீஃப் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். என்கிட்ட இருக்கிற லீஃப் வச்சு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். என்னுடைய கிளாஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து புரியுதா, தெளிவாக இருக்கா, நீங்கள் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் நான் வந்து இன்னும் உங்களுக்கு தெளிவாக சொல்லி கொடுக்க நான் பார்ப்பேன். நான் போன வீடியோவில் வந்து அந்த ப்ளவுஸ் போட்டோம் இல்லையா, ஸ்லீவ் டிசைன், அது வந்து சரியாக தெரியலன்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, ஜூம் பண்ணி காட்ட சொல்லி. என்னால் ஜூம் பண்ணி அதை காட்ட முடியல. நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அந்த ஸ்க்ரீனை வந்து நீங்கள் வந்து ஜூம் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு வந்து அது பெருசாக தெரியும். ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், அந்த ஜூம் பண்ணி அந்த வீடியோ வந்து நீங்கள் பார்த்துக்குங்க. அது நல்லா தெளிவாக தெரியும். என்னால் வந்து அது ஜூம் பண்ண முடியல. ஸோ அந்த இன்ஃபர்மேஷனை நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். இப்போ என்ன பண்ணலாம், இந்த ஃப்ளவர் சீக்வன்ஸை வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ப்ளவுசஸ் டீட்டெயிலும் கேட்டிருந்தீங்க, எவ்வளோ காசு அமௌண்ட்டுன்னு கேட்டிருந்தீங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கேட்டவங்க என்ன பண்ணுங்க, எனக்கு வந்து வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், மேலே ஸ்க்ரீன்லேயும் தரேன். கால் பண்ணி நீங்கள் வந்து டீட்டெயிலில் தெரிஞ்சுக்குங்க. ஆரியும் நீங்கள் கேட்டிருந்தீங்களா, அதுவும் வந்து நீங்கள் வாட்ஸ்அப் மூலயமா என்னை வந்து காண்டாக்ட் பண்ணலாம். நான் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன்லாம் நான் அது மூலயமா உங்களுக்கு தெரிவிக்கிறேன். இப்போது நம்ம இந்த சைடு வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம் பாருங்கள். சுகர் பீட் கோத்து இது அழகாக வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம வந்து 4 பெட்டலும் ஒரு ஃப்ளவர் சீக்வன்ஸும் வச்சு ஃபினிஷ் பண்ணிட்டோம்.
இப்போ வந்து கொஞ்சம் கேப் விட்டு நம்ம கீழே போடுங்க. கூடவே நான் என்ன பண்ணேன்னா சுகர் பீடு ஒன்று ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம மேலே ஆட் பண்ணல, நம்ம லாஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே நம்ம ஆட் பண்ணிட்டு நம்மளுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். நம்ம லாஸ்ட்டில் ஆட் பண்ணலான்னு பார்த்தா அது கொஞ்சம் நம்மளுக்கு வந்து டபுள் வேலை. ஸோ அதனால் நான் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுக்கும் போதே இதை ஆட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா? இப்போது அதே போல் இங்கே வந்து கேப் விட்டுருங்க. கேப் விட்டு இன்னொரு லீஃப் வந்து எடுத்து அதை வந்து இதோட ஜாயின் பண்ணி நம்ம போடலாம். உங்களுக்கு இந்த ஃப்ளவர் சீக்வன்ஸ் நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, 5 பெட்டில் நூலை வந்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ணி போடணும். ஸோ எனக்கு வந்து நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன்னா திரும்ப வந்து டைம் அதிகமாகும், உங்களுக்கோ போர் அடிக்கால வந்து ஷார்ட்டாக சொல்லித்தரேன். நீங்கள் என்னுடைய தெரியாதவங்க என்னுடைய போன வீடியோலலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இந்த 5 பெட்டலையும் நீங்கள் வந்து நூலை ஸ்டிச் பண்ணி போடணும். அப்புறம் உங்களுக்கு வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அது கொஞ்சம் நீங்கள் பார்த்துக்குங்க. நான் சில எல்லாம் வந்து சுகர் பீட் நான் வைக்கல, நான் வந்து லாஸ்ட்டில் வச்சுக்கிறேன். இப்போ உங்களுக்காக நான் வந்து ஒன்று மட்டும் தான் நான் உங்களுக்கு வச்சு காமிச்சேன். நம்ம எது வைக்கலையோ அதை வந்து நம்ம லாஸ்ட்டில் சேர்த்துக்கலாம். இந்த ஸ்லீவ் ஒரு பார்டருக்குலாம் நீங்கள் வந்து இது மட்டுமே யூஸ் பண்ணிக்கலாம். இது ஐடியா தான். என் வீடியோ தொடர்ந்து பாருங்கள். நான் புது புது டெக்னிக் புது இதெல்லாம் சொல்லித்தரேன். ப்ளவுஸில் எப்படி யூஸ் பண்ணலான்னு சொல்லித்தரேன். கிளாஸில் ஜாயின் பண்ணிங்கன்னா இன்னும் டீட்டெயிலாக வந்து நான் உங்களுக்கு சொல்லித்தருவேன். இப்போ நம்ம இந்த சைடு வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ நடுவில் இருக்கு இல்லையா, அந்த கேப்பில் வந்து ஃப்ளவர் சீக்வன்ஸ் வந்து நீங்கள் ஆட் பண்ணணும். நூல் வந்து உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ நீங்கள் அது வந்து சாய்ஸ். இது வந்து பார்த்து இது பண்ணுங்க. இது வந்து மாட்டிக்குது. அது கூடவே நம்ம வந்து சுகர் பீடும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் வீடியோவெல்லாம் பார்த்துருந்தீங்கன்னா அங்கே லைக் பட்டனை வந்து கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் பாருங்கள். அது ஒரு எனக்கு என்கரேஜாக இருக்கும். எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம 2 சைடும் நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா இதுக்கு கீழே வாங்க, திரும்ப வந்து கொஞ்சமாக கேப் விடுங்க. கேப் விட்டு பெட்டல் இன்னொரு பெட்டல் இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம வந்து ஜாயின் பண்ணணும். நான் வந்து புது கிரியேட்டிவிட்டியாக உங்களுக்கு வந்து இந்த ப்ரோச்சஸ் வீடியோவில் நான் போடுறேன். நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஜஸ்ட் இது ஐடியாவில் நீங்கள் இதை வச்சு நீங்கள் வேறு மாதிரி கூட நீங்கள் உங்களுடைய ஓன் ஐடியாவில் நீங்கள் வந்து ப்ளவுஸை வந்து நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கலாம். இது கூடவே வந்து நான் சுகர் பீடை கோர்த்து ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் நம்மளுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். என்னுடைய கிளாஸ்லாம் நீங்கள் பார்த்து இப்போ ரிப்பீட்டடாக நான் வந்து டிசைன் சொல்லித்தரல. ஒவ்வொரு மாடல் ஒவ்வொரு டிசைனெல்லாம் நான் சொல்லி கொடுக்குறேன். அதுவும் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள்லாம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா இதை வந்து எனக்கு ஃபோட்டோவாக எடுத்து நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் வந்து சென்ட் பண்ணலாம். மேலே வந்து மொபைல் நம்பர் இருக்குது ஸ்க்ரீனில், நீங்கள் வந்து கால் பண்ணலாம். அப்படி உங்களுக்கு தெரியலன்னா டிஸ்கிரிப்ஷன்லேயே நம்பர் தரேன், அதுலேயே நீங்கள் வந்து கால் பண்ணலாம். இப்போ நம்ம இந்த சைடு வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம் பாருங்கள். இதெல்லாம் வந்து அந்தந்த ப்ளவுஸுக்கு ஏற்ற கலர் போல் நம்ம பண்ணாங்கன்னா இன்னும் பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும் இது. ஸோ டெமோனால நான் வந்து உங்களுக்கு சிம்பிளாக சொல்லித்தரேன். இப்போ நம்ம ஒரு ப்ளவுஸ் பார்த்தோம் இல்லையா மாடல் ஸ்லீவில், உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடைச்சி இருக்கும். நீங்கள் அதை வச்சு நம்ம பண்ண இந்த ஒர்க்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பண்ணலாம். நான் ஸ்லீவ் ஒரு பார்டர் டிசைனை நான் வந்து வீடியோவாக போடுறேன், அதுவும் நீங்கள் வந்து பாருங்கள். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஐடியா வந்து புரியும். இப்போ நம்ம இந்த சைடு முடிச்சிட்டோம். இப்போ வந்து இந்த பெட்டலை எடுத்து ஒயிட் கலர் பெட்டலை வச்சு அதில் வந்து நம்ம ஒரு சுகர் பீடு, இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து நான் சொல்லியிருக்கேன் 2 mm பீடு, 3 mm பீடு, பல் பீடு எது வேணால் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். சக்கரி
சமைக்கி. இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக வந்துடுச்சு பார்த்தீங்களா. இது வந்து நீங்கள் பார்டர் டிசைனாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இதுவே நம்ம இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக போய் ஒரு நம்ம ஃப்ளவர் இதுவாக நம்ம வந்து இதில் மேக் பண்ணலாம். பாருங்கள், என் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்புறம் நான் சொல்ல சின்ன சின்ன விஷயங்கள் டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு புரியும். நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நான் நடுவில் என்ன சொன்னேனே உங்களுக்கு தெரியாமல் போகும். அதனால் முழுசாக என்னுடைய வீடியோவை பாருங்கள். இப்போ நம்ம இந்த 2 சைடு ஃபினிஷ் பண்ணிட்டோம் பாருங்கள். இப்போ கீழே ஒரு லீஃப் கொஞ்சமாக கேப்பை விட்டு நம்ம போடணும். இது அதே ப்ளூ கலர் லீஃப் எடுத்துக்குங்க. நீங்கள் எல்லாமே இது ட்ரை பண்ணுங்கள். இது ஈஸி தான். இது இப்போ ப்ரௌச்சர்ஸ் கிளாஸில் ட்ரெண்டிங்காக இருக்குது. அதனால் இது எல்லாமே ட்ரை பண்ணலாம். ஏன்னா இதை வந்து ஊசி கூட நார்மல் ஊசியில் தான் நம்ம போடுறோம். அதனால் உங்களுக்கு எல்லாருக்கும் இதுக்கு ஈஸியாக புரியும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், நம்ம வந்து ஓரளவுக்கு ஃபினிஷ் பண்ணிட்டோம். இங்கே போட்டோம் இல்லையா, அதே மாதிரி தான் இங்கேயும் போடணும். இங்கே நம்ம சுகர் பீடு கோக்காமல் விட்டுட்டோம் இல்லையா, அதை வந்து நம்ம கோத்து ஃபினிஷ் பண்ணலாம். இது ஃபினிஷ் பண்ணிவிட்டு கீழே வந்து நம்ம நாட் போட்டு இதை வந்து ஃபினிஷ் பண்ணி முடிச்சிடலாம். உங்களுக்கெல்லாம் இந்த டிசைன் பிடிச்சிருந்துன்னா நீங்கள் மறக்காமல் எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.